முதலாவது கேள்வி பாருங்க. நிறுவனம் ஒன்றின் குறிப்பிட்ட காலத்திற்கு நிதி நிலைமையில் ஏற்படும் மாற்றத்தினை பின்வருவற்றில் எது காட்டுகின்றது? நேராக காசுப்பாய்ச்சல் கூட்டுற வரைவிலக்கணத்தை பாருங்க. நிறுவனம் ஒன்றின் குறிப்பிட்ட காலத்திற்கு நிதி நிலைமையில் ஏற்படும் மாற்றத்தினை குறிப்பிடுவது தான் காசுப்பாய்ச்சல் கூட்டு. நேரடியான ஒரு கேள்வி. முதலாவது ஆன்சர் காசுப்பாய்ச்சல்கள். காசுப்பாய்ச்சல் கூட்டுற வரைவிலக்கணத்தை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். முதலாவதுக்கு காசுப்பாய்ச்சல் கூட்டுற நேரடியான வரைவிலக்கணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி 2, 3 வினாக்களுக்கு விடை தருக. இரண்டாவது கேள்வி நேராக பாருங்க. 2010-3-31 உள்ளவாறான மொத்த பொறுப்புகள் எது? மூணாவது கேள்வி 2011-3-31 உள்ளவாறான உரிமையாண்மை எது? பொறுப்புகளும் உரிமையாண்மையும் கேட்டுக்கிறது. ரெண்டாவது கேள்வி முதல் செஞ்சுட்டு மூணாவது போவோம். பொறுப்புகள் இதில் தந்திக்குது, சொத்துக்கள் தந்திக்குது. தகவல்களை பாருங்க. வருமானம் தந்திக்குது, செலவு தந்திக்குது, வருமான வரி செலுத்திய பங்கிலாகும், மீள் மதிப்புரிமை, சொத்து. இதில் இருந்து பொறுப்புகளை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பொறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த தகவல் நமக்கு பயன்படும் பார்க்கணும். சொத்துக்களை வச்சு பொறுப்புகளை கண்டுபிடிக்க முடியும். சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இதில் டேட் தந்திக்கிது 2010-3-31. அப்போ 2010-3-31 சொத்துக்கள் எவ்வளோ? 80 மில்லியன். 80 மில்லியன். ரைட். இப்போ தகவல்களை ஆரம்பத்திலிருந்து வாசிக்கலாம். கூறப்பட்ட மூலதனம் ரூபாய் 75 மில்லியனை கொண்டு 2009-4-1 வியாபாரத்தை தொடங்கிய கம்பெனி ஒன்று 2010-11 மற்றும் 2009-10 ஆகிய ஆண்டுகளுக்கான பின்வரும் தகவல்களை வழங்கியது. 75 மில்லியனில் தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது. 75 மில்லியன் மூலதனமாக ஏற்பட்டு. ரைட். இப்போ இதில் தண்ணி இது மொத்த வருமானம் 100. வருமானம் 2009 மற்றும் 10 இந்த திகத்தில் உள்ள இறுதி பொறுப்பை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. வருமானம் தந்திக்குது 100. செலவுகள் தந்திக்குது 120. வருமான வரி நீங்களான செலவு 120. வரி இல்லை. எனவே இது லாபமா நஷ்டமா? வரி இல்லை. நட்டம் 20 மில்லியன். ரைட். நட்டம் 20 மில்லியன். இதை கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ நம்ம பொறுப்பை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் உரிமையை கண்டுபிடிச்சா சரி. உரிமை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரம்ப மூலதனம் 75 மில்லியன். இப்போ இந்த வருடத்தில் நட்டம் ஏற்பட்டுக்குது 20 மில்லியன். மைனஸ் பண்ணனா 55 மில்லியன் இறுதி உரிமை. இறுதி உரிமை. எனவே எங்கனைக்கில் உரிமையில் 55 போட்டால் பொறுப்பு உங்களுக்கு லேசாக கண்டுபிடிச்சிட்டாலும் பொறுப்பு. அப்போ 80ல் 55 போனால் எத்தனை பொறுப்பு? 25 மில்லியன் பொறுப்பு. ஈக்கிற தகவல்களை வச்சு அந்த தகவல்களில் இருந்து எப்படி ஆன்சர் எடுக்கிறான்னு பார்க்கணும். மூணாவது கேள்வியை பாருங்கள். 2011-3-31 உரிமையாண்மை. 2011-3-31 உரிமையாண்மை. ரெண்டாவது கேள்வியில் நம்ம உரிமையாண்மையை கண்டுபிடிச்சோம். எப்படி? 2010-3-31 உரிமையாண்மை 55 மில்லியனாக கண்டுபிடிச்சோம் ரெண்டாவது கேள்வியில். அதாவது 2010 இறுதி திகதி, 2011 ஆரம்ப திகதி. ரைட். அப்போ 2011 ஆரம்பத்தில் 55 மில்லியன் தான் உரிமையாண்மை காணப்பட போகுது. நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே 2011 இறுதி தேதியில் 55 மில்லியன் ஆரம்ப மூலதனம். ஆரம்ப உரிமை. மூலதனம் இல்லை, உரிமை. மூலதனத்திலேருந்து ஒரு நட்டத்தை கழித்து அந்த உரிமையை கண்டுபிடிச்சோம். ரைட். இப்போ தகவல்களை பாருங்கள். 2010-11க்கான தகவல்களை மாத்திரம் பார்த்தா சரி. 2010-11 மொத்த வருமானம் 150. 2010-11க்கான தகவல். வருமானம் 150 மில்லியன். செலவுகள் எவ்வளோ?
செலவுகள் 90, வரி நீங்களாகும், வரி 20 மில்லியன். எனவே லாபத்தை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? 40 மில்லியன் லாபம். ரைட். ஆரம்ப உரிமை 55 மில்லியன். லாபம் உரிமையை அதிகரிக்குமா குறைக்குமா? லாபங்கள் எல்லாம் உரிமையை அதிகரிக்கும். 40 மில்லியன் இலாபம். ரைட். அடுத்தது செலுத்திய பங்கிலாபம். பங்கிலாபங்கள் செலுத்தினா உரிமையை குறைக்கும். பங்கிலாபம் செலுத்தினா உரிமையை குறைக்கும். செலுத்திய பங்கிலாபம். ரைட். அடுத்தது மார்ச் 31 மீள் மதிப்பீட்டு மிகை 15. மார்ச் 31 மீள் மதிப்பீட்டு மிகை 15. மீள் மதிப்பீட்டு மிகை எல்லாமே உரிமையை அதிகரிக்கும். மீள் மதிப்பு மிகை உரிமையை அதிகரிக்கும். ஏனைய முற்றடக்க வருமானத்திலிருந்து உரிமையாண்மை மாற்று பொருளை போட்டு நம்ம அந்த உரிமையை அதிகரித்து காட்டுவோம். 15 + மீள் மதிப்பு மிகை. எனவே ஆன்சரை லேசாக எடுக்கலாம். 55 40 -10 + 15 100 மில்லியன் தான் உரிமையாண்மை. 2011 3/31 2011 இறுதி திகதியில் உரிமையாண்மை 100 மில்லியன். ஆன்சர் 3வது ஆன்சர். உங்களுக்கு எந்த தகவலை கேட்ட கேள்விக்கு பொருத்தமான தகவல்களை வச்சு ஆன்சர் எடுக்கணும். 2வது கேள்விக்கு பொருத்தமான தகவல்கள் சொத்து சமன் உரிமை சாப்பொரு கொண்ட சமன்பாடு மூலமாக. 3வது கேள்விக்கு வருமானங்கள் செலவுகள் செலுத்திய பங்கிலாபம் எல்லாத்தையும் வச்சு. எனவே உங்களுக்கு எந்த குறிப்பிட்ட கேள்விக்கு எந்தெந்த தகவல் பொருத்தமாகிறோம் அந்த தகவல்களை வச்சு கண்டுபிடிச்சா சரி. 4வது கேள்வியை பாருங்கள். நிறுவனம் ஒன்றின் 2011 3/31 முடிவடைந்த வருடத்திற்கான வரைவு வருமான கூற்று 10 மில்லியன் ரூபாயை இலாபமாக காட்டியது. 1 கோடி ரூபாய் இலாபமாக காட்டியது. பின்வருவான 2011 3/31 உள்ள சரக்கிருப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள 2 மில்லியன் கிரயம் கொண்ட உருப்படிகள் தொடர்பானவை. கிரயம் 2 மில்லியன் உருப்படிகள் தொடர்பான தகவல்கள் தரப்படுகிறது. லாபம் 10 மில்லியன், உருப்படிகள் அதாவது இறுதி இருப்பு மாதிரி 2 மில்லியனுக்கு இது. இப்போ தகவல்கள் பார்த்தீங்க. உருப்படிகளின் காலாவதியாகும் திகதி 2011 4/30. 4/30 காலாவதியாகும். உருப்படிகளின் 50%மானவை 2011 4/30 முன்னர் ரூபாய் 2 லட்சம் விற்பனை செலவில் ரூபாய் 10 லட்சத்திற்கு விற்கப்பட்டது. விற்பனை செலவு விற்பனை விலை ரெண்டுமே தந்திக்குது. இது ரெண்டும் தாரதனத்துக்கு விற்பனை விலையும் விற்பனை செலவும் என்ஆர்வி பார்க்கறதுக்கு தான் விற்பனை விலை விற்பனை செலவு தாரது. என்ஆர்வி சமன் தேறிய தேரத்தக பெறுமதி. விற்பனை விலையிலிருந்து விற்பனை செலவை கழிச்சவாறு தான் தேறிய தேரத்தக பெறுமதி. எனவே முன்னில் தந்திக்குது விற்பனை விலை 10 லட்சம் ரூபாய், விற்பனை செலவு 2 லட்சம் ரூபாய். எனவே தேறிய தேரத்தக பெறுமதி எவ்வளோ? அந்த இருப்புட 8 லட்சம் ரூபாய் தேறிய தேரத்தக பெறுமதி. என்ஆர்வி 8 லட்சம் ரூபாய். ரைட். மிகுதியாக உள்ள உருப்படிகளின் எதுவித விற்பனை பெறுமதியும் இல்லை. மேலே தரப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்டு 2011 3/31 உள்ள சரக்கிருப்பு உருப்படிகளின் பெறுமதி வருடத்திற்கான இலாபம் முறையை பின்வரும் எது? நிதி கூற்றுக்களை பிரசுரிப்பதற்கு இதுவரை அதிகாரம் அளிக்கப்படவில்லை என கருதுக. அது அறிக்கையிடும் தேதிக்கு பின்னரான நிகழ்வு. அதனால இந்த வசனம் கேட்ட கேள்வி இந்த சரக்கிருப்புட இந்த 2 லட்சம் கிரயமான அதாவது 2 மில்லியன் கிரயமான சரக்கிருப்புடை தற்போதைய பெறுமதியும் இலாபம் சரியான லாபத்தையும் தெரியுது. ரைட். லேசாக கண்டுபிடிக்கல. கிரயம் 2 மில்லியன் இருக்குது. இந்த 2 மில்லியன்ல ஒரு பகுதி அதாவது 50% என்ஆர்வி பார்த்துட்டோம் நம்ம 8 லட்சம் ரூபாய். ரைட். அப்போ அதில் 2 மில்லியன்ல 8 லட்சம் ரூபாய் தேறிக்குது.
மிகுதியாக உள்ள 50% முழுமையாக அழிவடைந்துள்ளது. அதாவது மிகுதியாக உள்ள உருப்படியில் கேள்வியில் விற்பனை பெறுமதியும் இல்லைண்டா இதில் 50% சொன்னால் 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிக்குது. இப்போ இதில் 2 லட்சம் ரூபாய் நஷ்டம், அதாவது இது 10 மில்லியன் பெறுமதி தான், 1 மில்லியன் பெறுமதி தான் இப்போ 8 லட்சத்துக்கு வந்துக்குது. இன்னொரு 1 மில்லியன் நட்டம் அடைந்துள்ளது. எனவே கணக்கில் 2 லட்சம் ரூபாய் இதில் நட்டம், 1 மில்லியன் ரூபாய் இதில் நட்டம். எனவே 12 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுகிறது. ரைட். தேறிய பெறுமதி 8 லட்சம் ரூபாய். இந்த 2 மில்லியன்ல தேறிய பெறுமதி 8 லட்சம் ரூபாய். எனவே இருப்புக்களோட தற்போதைய கிரயம் 8 லட்சம் ரூபாய். ரைட், அது விளங்கிட்டா? இருப்புக்களோட தற்போதைய கிரயம் 8 லட்சம் ரூபாய். எனவே கிரயம் 8 லட்சம் ரூபாய். கிரயம் 8 லட்சம் ரூபாய். எனவே இருப்புக்களோட தற்போதைய கிரயம் 8 லட்சம் ரூபாய். என்னோட 8 லட்சம் ரூபாய் எடுத்தேன், என்ஆர்வி மட்டும்தான் இப்போதைக்கு வரும். என்ன சொன்னால் மிச்சம் 50%மானவை நட்டம் அடைந்துள்ளது. இன்னும் 50%மானவைக்கு இது நட்டம் 50%, இன்னும் 50%மானவைக்கு என்ஆர்வி பார்த்துக்கிறோம். இந்த என்ஆர்வி தான் இது. எனவே கிரயம் 8 லட்சம் ரூபாய். சரக்கிருப்புட கிரயம் 8 லட்சம் ரூபாய். ரைட். நீங்கள் அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ரைட். லாபத்தையும் பார்ப்போம். சீராக்கிய லாபம் கிடைக்குது. இலாபம் ஆரம்பத்தில் இலாபம் 10 மில்லியன். இப்போ நட்டம் ஒன்று ஏற்படுகிறது. ஏன்னா இதில் 50% முழுமையாக அழிவடைந்துள்ளது, அதாவது விற்பனை பெறுமதி இல்லை. அதில் 1 மில்லியன் ரூபாய். 50% என்ஆர்வி பார்க்கும்போது 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது. அதாவது 1 மில்லியன் ரூபாயிடையே 8 லட்சத்துக்கு கிரயம் கண்டிக்கணும். அப்போ 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்போ எனவே கணக்கில் 1200 நஷ்டமாகும். எனவே சீராக்கிய லாபம் 8800 30. ரைட். சீராக்கிய லாபம் இது. கிரயத்தை கண்டா என்ஆர்ஐ கண்டு சரக்கிருப்புட கிரயம், அதுலேருந்து ஏற்பட்ட நஷ்டம் 2 லட்சம், இன்னொரு 1 மில்லியன் முழுமையான நஷ்டம், அது ரெண்டையும் கூட்டி லாபத்தில் கழிச்சா சீராக்கிய லாபம் வரும். சீராக்கிய லாபம். ரைட். அப்போ 4வது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர். 5வது கேள்வியை பாருங்க. நிறுவனம் ஒன்று இருப்பு கட்டுப்பாடு நோக்கத்திற்காக கணினி மென்பொருள் ஒன்றை உருவாக்குவதற்கு இவ்வாண்டில் ரூபாய் 4 மில்லியன் செலவு செய்தது. 4 மில்லியன் செலவு. மேலும் அடுத்த ஆண்டில் இம்மென்பொருள் உருவாக்கத்தினை பூர்த்தி செய்வதற்கு 1 மில்லியன் செலவு. அடுத்த ஆண்டில் 1 மில்லியன் செலவு ஏற்படுமா? இன்னும் செலவு செய்யப்படவில்லை, அடுத்த ஆண்டில் செலவு ஏற்படும். இம்மென்பொருள் அடுத்த ஆண்டு இறுதியில் பாவனைக்கு விடப்படும். இதே மாதிரியான மென்பொருளின் சந்தை விலை 6 மில்லியன் ஆகும். மேலும் தகவல்களின் அடிப்படையில் நடைமுறை ஆண்டுக்கான நிதி கூட்டுக்களில் இனங்காண வேண்டியது எவ்வாறெனின், நடைமுறை ஆண்டில் செய்யப்பட்ட செலவு இனம் காணப்பட்டால் சரி. அதுவும் 4 மில்லியன் செலவா சொத்தா காட்டணுமா? இது ஒரு மூலதன செலவு. இது ஒரு மூலதன செலவு. எனவே சொத்தாக காட்டணும். 4 மில்லியன் சொத்தாக காட்டணும். அந்த 1 மில்லியன் அடுத்த வருடம் செலவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அதை அடுத்த வருடம் தான் சொத்தாக காட்டணும். அது அடுத்த வருடம் செலவு செய்யப்பட்ட பிறகு அதையும் நம்ம ப்ளஸ் பண்ணி 5 மில்லியனாக அடுத்த வருடம் காட்டும், பாவனைக்கு தயாரான பிறகு. 6 மில்லியன் அது மீள் மதிப்பு செய்ததுக்கு பிறகு. இது அப்டேட் பண்ண கொஸ்டின். நீங்கள் 2023 22 இது கொஞ்சம் தெளிவாக படிப்போம். இதில் 4 மில்லியன் சொத்தாக காட்டப்பட வேண்டும். சொத்தாக மூலதன செலவு என்பதால் சொத்தாக தான் இதை இனம் காணணும், செலவாக காட்ட முடியாது. 5 மில்லியன் 6 மில்லியன் வராது, அது இன்னும் செலவு செய்யப்படவும் இல்லை, அது பாவனைக்கு தயாராகவும் இல்லை. எனவே 4 மில்லியன் இப்போதைக்கு 4 மில்லியன் செலவு செய்யப்பட்டது. அந்த 4 மில்லியனை சொத்தாக இனம் காணப்பட்ட சரி.